இவ்ளோ பெரிய வண்டி வரது கூட தெரியாம அப்படி துள்ளி குதிச்சுட்டு ஓடி வரியே, என்ன அவ்வளவு சந்தோஷம்? என் அண்ணனை பாத்துட்டு வரேன், அதான் அவ்வளவு சந்தோஷம். அண்ணனா? அது யாரு? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்காத, தேவா அண்ணன் தான். தேவா அண்ணனா? அன்னைக்கு நான் சொன்னப்ப எல்லாம் கொலகாரனா இருந்தாரு, இன்னைக்கு என்னடி திடீர்னு தேவா அண்ணன் ஆயிட்டாரு? ஆமா அலமேலு, நான் சில பேருக்கு மருந்து கொடுக்கும் போது அது கசப்பா இருக்கேன்னு என்ன திட்டுவாங்க. ஆனா வியாதி குணமானதுக்கு அப்புறம் அதே வாயால வந்து என்ன வாழ்த்திட்டு போவாங்க. அதே மாதிரிதான் அவரை புரிஞ்சுக்காம நான் என்னென்னமோ பேசிருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் தெரிஞ்சது அந்த முரட்டு உடம்புக்குள்ள ஒரு பச்சை குழந்தையோட மனசு இருக்குன்னு. பாடி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தாண்டி உன் முகம் தெளிவா இருக்கு. சரி, உங்க அண்ணன் எங்க இருக்காரு? நானும் அவர்கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் பேசணும்னு இருக்கேன். என்ன விஷயம்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். சொல்லிடு, எங்க இருக்காரு? சரி சரி, இருட்டு பாற பக்கம் இருக்காரு, போய் பாத்துக்கோ. எங்க அண்ணன் மாத்திரம் என்ன, நான் உன்னை பார்க்கதான் வந்துட்டு இருக்கேன், நீ பாட்டு கண்டுக்காம போற. என்ன பாக்குறதுக்கா? எதுக்கு? நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன, சீக்கிரம் சொல்லு. நீ சமாளிக்காத மைனர்ல இருந்து பல்லு போன கிழவன் வரைக்கும் என்ன பார்த்து ஆளு வாய பழக்கிறாங்க. நீ மட்டும் ஏன் என்ன ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிற? சொல்ல வேண்டியதை சீக்கிரம் சொல்லு, நான் போகணும். பொம்பளையா பிறந்துட்டு நானே சொன்னா நல்லா இருக்காது, இருந்தாலும் சொல்றேன். பெத்து தாயி, கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க தவிர மீதி எல்லா பொம்பளைங்களையும் தப்பா பாக்குறேன். இந்த ஆம்பளைங்களுக்கு மத்தியில யாரோ ஒரு பொண்ணை தங்கச்சியா ஏத்துக்கிட்டு அவளுக்காக இந்த காட்டுல இருந்து கஷ்டப்படுறியே. நான் பார்த்த ஆம்பளைங்களையே நீ ஒரு வித்தியாசமான ஆம்பளையா? நீ என் மேல வச்சிருக்க நல்ல எண்ணத்துக்கு நன்றி, நான் வரேன். யோ யோ, நான் உன்னை பார்க்க வந்த விஷயமே சொல்ல அதுக்குள்ள போறேங்கிறியே. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? என்ன பிடிக்கலையா இல்ல ஆடி பொழிக்கிறவதானே கேவலமா நினைக்கிறியா? நீ யார்கிட்ட பேசுறோன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. இது எந்த நேரத்துல வெடிக்கலான்னு குமுறிட்டு இருக்க ஒரு எரிமலை. இதுல ஒரு செடி வளர்த்து அதுல ஒரு பூ பூக்கும்னு கனவு காணாத. அந்த செடி தான் கருகி போகும். உன் எண்ணத்தை நீ மாத்திக்கோ, என்ன மறந்துடு. சரி, உன் விருப்பம். யார் யாருக்கு என்னென்ன கொடுத்து வச்சிருக்கோ அதான் நடக்கும். நான் வரேன். என்ன ஐஜி சார், என் உயிரோட விளையாடிட்டு இருக்கீங்களா? என்ன சார் சொல்றீங்க? பின்ன என்ன சார், அன்னைக்கு கல்யாண வீட்டுல ஒருத்தன் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். இன்னொரு நாள் பால திறப்பு விழாவுக்கு போனப்ப அவன் ஆட்களோட வந்து என்ன அட்டாக் பண்ணிருக்கான். அவன் இன்னும் நீங்க அரெஸ்ட் பண்ணல. அவன் எங்க இருக்கான்னு கூட இன்னும் நீங்க கண்டுபிடிக்கல. அவன் இருக்கிற நான் தெரியலையே. அவனா வந்து என்ன பிடிச்சுக்குங்கன்னு சொன்னாதான் பிடிப்பாங்க, இல்ல சார்? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சார். நாங்க இந்த கேஸ ரொம்ப சீரியஸா டீல் பண்ணிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மோலப்பாளையம் பக்கத்துல உள்ள ஒரு காட்டு பகுதியில இந்த குரூப் தங்கிருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அப்புறம் என்ன, போலீஸ காட்ட சுத்தி ரவுண்ட் அப் பண்ண சொல்லி நாய சுடுற மாதிரி சுட்டு தள்ள வேண்டியதானே? எதுக்கு யோசிச்சிட்டு இருக்கீங்க? அது அடர்ந்த காடா இருக்கிறதால சர்ச்சிங் எங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு. பிடிக்க போன போலீஸ் குரூப் கூட அந்த ஊர் மக்கள் எந்த விதமான ஒத்துழைப்பும் தரல. அதுக்காக அப்படியே விட்டுற போறீங்களா? மாறு வேஷத்துல ஒரு சிஐடி இன்ஸ்பெக்டர் அனுப்புறதா இருக்கும். ஏதாவது சொதப்பல் இன்ஸ்பெக்டர் அனுப்பி அவரையும் அவன் கொன்னுட்டு அப்புறம் என் கையாலே நிதி வசூல் பண்ணி அந்த குடும்பத்துக்கு கொடுக்கிற மாதிரி ஆயிட போகுது, பாத்துக்குங்க. இவன் தான் அந்த கிரிமினல். பேரு தர்மு. பாக்குறதுக்கு அப்பாவியா இருந்தாலும் அந்த கல்யாணம் வீட்டில் நடந்த அத்தனை கொலைகளுக்கு இவன் தான் காரணம். மந்திரிய கொலை பண்ண பலமுறை முயற்சி பண்ணிருக்கான். இவனை பிடிக்கிறது நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே பெரிய சவாலா இருக்கு. இன்ஸ்பெக்டர் பிரகாஷ், உங்க திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் இந்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். என் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நன்றி சார். நிச்சயமா நான் வெற்றியோட தான் திரும்பி வருவேன். விஷ் யூ சக்சஸ். தேங்க் யூ சார். உடைஞ்சிருச்சு. உண்டியலா? ரம்மி உடைஞ்சிருச்சியா? உன்னோட பெரிய தொல்லையா போச்சே. யாருது? ஊருக்கு புதுசா இருக்கு. எதுக்கு வர்றான்?
நம்ம கிராமத்துல பெட்ரோல் கிடைக்குமான்னு கண்டுபிடிக்க இன்ஜினியர் வர்றான் போல இருக்கு. நம்ம ஊர்ல தோணுனா எலும்பு கூட தான் கிடைக்கும், பெட்ரோல் கிடைக்குதாக்கும். அட அது இல்லண்ணே, நம்ம ஊர்ல கால்ரா இருக்கான்னு பாக்குறதுக்கு டாக்டர் வரானே. கால்ரா 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 நம்ம ஊர்லயா? ஏன் கால்ரா? ஓ சுட்டிட்டானா? விட்டா எரிச்சிருப்பா. அவன்கிட்ட காட்டுறோண்ணே. எரிக்கலாமா வேண்டாமண்ணா? இத போய் அவன்கிட்ட கேட்கணும் எதுக்கு வந்திருக்கேன்னு. அது சரி. வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம். வணக்கங்க. குட் மார்னிங். வணக்கம். நான் இந்த ஊருக்கு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க எல்லாம் நல்லா தெரியும். நீங்க யாருன்னு தெரியும். தெரியுமா? தெரியாம ஃபுல் பேண்ட் போட்டு வந்திருக்கீங்க. நீங்க பட்டணத்துல இருந்து தான் வந்திருக்கீங்க. ஓ, நான் வேற ஏதோ நினைச்சிட்டேன். சார், நான் பட்டணத்துல இருக்கிற காலேஜ்ல சித்த வைத்தியம் படிச்சுட்டு இருக்கேன். பக்கத்துல கொல்லிமலையில மருந்துக்கு தேவைப்படுற மூலிகைங்க நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது சம்பந்தமா இந்த ஊர்ல தங்கி ஆராய்ச்சி பண்ணலாம்னு வந்திருக்கேன். நான் இந்த ஊர்ல தங்கணும், அதுக்கு எனக்கு ஒரு வீடு வேணும். இங்க தங்கறதுக்கு நாங்க மட்டும் முடிவு பண்ண முடியாது, பஞ்சாயத்தையே கூட்டி முடிவு பண்ணணும். நான் என்ன பண்றேன், பஞ்சாயத்து தலைவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய், என்ன தலைவர் அப்படி கூப்பிடுங்க? பசங்க ஐயா, நம்மளாலே நீங்க என்ன பண்றீங்க, இந்த ஆளை நடுத்தரவுல என் வீடு இருக்குல்ல, அங்க கொண்டு போய் தங்க வைங்க. அந்த வீட்டுல பேய் இருக்குதுங்களா? பரவாயில்ல, வாப்பா. தூக்கு தூக்க. மிஸ்டர், ஓஹோ, இந்த பொடியங்களோட வேலையா தான் இருக்கும். வரட்டும், அந்த காஞ்சரங்க இலையரைச்சு மேல ஊத்தாத சரி வரும். வேகமா நடந்து வாடி. பாப்பா, இங்க மீனாட்சி கபடி எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு, வாங்க காட்டுறேன். அந்த தட்டி போட்ட கதவு இருக்குல்ல, ஆ. அந்த வீடுதான். தேங்க்ஸ்மா. பொடியங்களுக்கு தினம் இதே பொழப்ப போச்சு. எனக்கு மேல ஊத்துறதுல இன்னொருத்தர் வந்து கதவை தட்டவே கூடாது. ஏனுங்களா? ஐயோ, யார் அவரு? ஒன்ன பக்கத்துக்கு வந்திருக்காரு. நல்ல வரவேற்பு. கொஞ்சம் உள்ள வரீங்களா? தொடக்க துண்டு தானே. சரியானுங்களா? எல்லாம் உங்களால வந்த வேணா. வாங்க. என்னங்க இப்படி இருக்குது? ஆமாங்க, இது அரிக்கிற இலை. இந்த பசங்க கதவை தட்டி கலடா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க மேல ஊத்தலாம்னு நினைச்சா அது உங்க மேல பட்டுருச்சு. தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நான் வந்துங்க இந்த காட்டுல இருக்கிற மூலிகைகளை பத்தி ஆராய்ச்சி பண்ணலாம்னு வந்தேங்க. இந்த காட்டுக்குள்ள போறதுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் வேணும்னு கேட்டேன். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க தான் மூலிகை விஷயமா அடிக்கடி காட்டுக்குள்ள போறதா சொன்னாங்க. உங்க உதவியோட காட்டுக்குள்ள போகலான்னு கேட்க வந்தேன். வந்த இடத்துல பரவாயில்ல, வழிகாட்டுவீங்கல்ல? முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆம்பளையோட தனியா போனா அது பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காதுங்க. அதனால எங்க அண்ணன் வந்த உடனே அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்றேன். சீக்கிரமா கேட்டு சொல்லுங்க. வரேன். வீட்டுக்கு போய் மறக்காம குடிச்சிருங்க. வாங்க அண்ணே, உட்காருங்க. வணக்கம் தம்பி. வணக்கம்மா. இந்தாமா, இதை எடுத்துட்டு போய் குழந்தை வயிற்றுல 3 வேளை தடவி விடு. தாய்ப்பால் தவிர வேற எதுவும் கொடுக்காத என்ன. நாளை காலைல வந்து என்ன பாரு. சரிம்மா? அண்ணே, தங்கச்சி, ஒரு முக்கியமான வேலையை ஊருக்கு போறேம்மா, போயிட்டு வந்துடுறேன். தெரியுமே, நம்ம தங்கச்சி நினைவு நாளுக்காக தானே போறீங்க? ஆமாம்மா, வர்ற வெள்ளிக்கிழமையோட 1 வருஷம் ஆக போகுது. சரிம்மா, ஊருக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்தும் கல்யாணத்தை முடிச்சிட்டேன்னா என் கடமையெல்லாம் முடிஞ்சிடும். ஏங்க, நான் உனக்கு பாரமா இருக்கேனா? சிச்சி, பேராசம்மா. புரியல? இந்த தாய்மாமனுக்கு சீக்கிரம் ஒரு குட்டி மருமகனை பார்க்கணும்ன்ற ஆசை. போங்க அண்ணே. இப்படியே வெக்கப்பட்டு கணா கண்டுட்டு நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். அண்ணே,
மூலிகை ஆராய்ச்சி பண்றதுக்காக நம்ம ஊருக்கு புதுசா ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அவர் மூலிகை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள வழிகாட்ட சொன்னாரு. நான் போயிட்டு வரட்டுமா? வழிகாட்ட தான் நம்ம போயிட்டு வா, ஜாக்கிரதை.